சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆடி மாசத்துல கும்பராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரனுக்கும் நண்பர்களுக்கும் பழகுனவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஏத்து வீட்டுக்காரனுக்கும் உதவிகளை செஞ்சு ஓஞ்சி போன ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இவங்களோட சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேர கும்பராசிக்காரங்களை தேடி வந்துருவாங்க. இவங்களும் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக நாயா பேயா அலைஞ்சி அவங்களோட பிரச்சனைகளை முடிச்சு கொடுப்பாங்க. அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு சில உதவிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்க சொந்த பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நிறைய பண உதவிகளையும் மனசு கோணாம செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுவே கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இவங்க யாருக்கெல்லாம் ஓடி உதவி செஞ்சாங்களோ அவங்க யாருமே இவங்களுக்கு உதவிகளை செய்ய மாட்டாங்க. நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாவே இருந்தாலும் சரி, இவங்களோட பிரச்சனைகளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்களே ஒழிய இவங்களுக்கு எந்த ஒரு உதவியையும் அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இதனாலேயே கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க தனியாவே போராட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கூட துணைக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க பண நெருக்கடியில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே இவங்க கிட்ட பணம் வாங்கின சொந்த பந்தங்கள் யாருமே வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இவங்களும் யாருக்கு பண உதவி செஞ்சிருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை திரும்ப இவங்களால வாங்கிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இவங்க யாருக்கு பண உதவிகளை செஞ்சாலும் சரி அந்த பணத்தை கடல்ல போட்டதா நினைச்சு இவங்க மறந்துதான் போயாகணும். எந்த ஒரு சூழல்லையுமே அந்த பணம் திரும்ப இவங்க கைகளுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த மாதிரி சொந்த பந்தங்களும் நண்பர்களும் பழகுனவங்களும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வைராக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. நம்மளை ஏமாத்தினவங்க முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடையும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனா சமீப காலத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்க அன்றாட வாழ்க்கையவே நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கு நெருக்கடி வாய்ந்த ஒரு கிரக அமைப்புகள் தான் சமீப காலமா இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தற்சமயம் கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அது மூலமா குடும்பத்துல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இழந்திருப்பாங்க. அதுவே சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் வீழ்ச்சி, தொழில் நஷ்டம் அப்படிங்கறத இந்த காலகட்டத்துல சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பெரிய அளவிலான பண நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. திடீர் பண இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. முக்கியமா தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாம தொழிலை கைவிட்டுட்டு கூலி வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழலை கூட இந்த ஜென்ம சனி காலத்துல ஒரு சில கும்பராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கௌரவமா வாழணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் தொடர்ந்து அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ந்து வீழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. முக்கியமா மத்தவங்க பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டே வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷங்களாகவே ஒரு நடைபிணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வாழ்க்கையில மன நிம்மதியோ அல்லது மன மகிழ்ச்சியோ இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சொந்த பந்தங்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யாம சொந்த பந்தங்களை விட்டு முழுமையா விலகி வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். அந்த வகையில இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆடி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசியில சுக்கிரன் மற்றும் புதன் பகவானோட ஒன்ன இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். இந்த 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கும்போது இந்த ஆடி மாதம் முழுக்கவே எதிரிகள் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாவே இருந்தாலும் சரி, உங்களோட தொழிலை நீங்களா கெடுத்துக்கிட்டாதான் உண்டு, வேற யாரும் கெடுக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களை எதிரியா நினைச்ச சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு முழுமையா விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் இந்த ஆடி மாசத்துல ஓரளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நீங்க மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படாது. உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பணவரவு அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் வாங்கின கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சூரிய பகவான் கும்பராசிக்கு கலத்திரக்காரகன் அப்படிங்கறதால அவர் சத்துருஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில எதிர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்தும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல ஏற்படும். ரெண்டு பேருக்குமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த கோபத்தாலேயே உங்களோட குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமான முடிவுகள்லையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா கலத்திரக்காரகன் சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ச்சியான ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். இதனால இந்த ஆடி மாசத்துல கும்பராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணை மேல அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அவங்க சண்டை போடுறாங்க, கோபப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம விட்டுறாதீங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிடாம இருக்கிறதுக்கும் நேரம் தவறி சாப்பிடுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்னதா பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு பெரிய அளவிலான பாதிப்புகள்ல கொண்டு போய் விட்டுரும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதனால இந்த ஆடி மாசத்துல உங்க வாழ்க்கை துணை மேல எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்க. அனுசரிச்சு வாழ முயற்சி பண்ணுங்க. முக்கியமா எந்த ஒரு சூழல்லையும் அவங்க கோபப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களும் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவை குறிக்கக்கூடிய இரண்டாவது வீட்டுல ராகு பகவான் இருக்கிற காரணத்தால இந்த ஆடி மாசத்திலையும் ஏற்ற இறக்கமான பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, நிலையான ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நாள் உங்க கைகள்ல சிறப்பான பணவரவு இருக்கு, பணப்புழக்கமும் சிறப்பாவே இருக்குது அப்படின்னா மறுநாளே ரொம்ப பெரிய அளவிலான பண நெருக்கடி நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்திலையும் ஏற்படும். அதே சமயம் இந்த ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் செவ்வாய் பகவானோட இணைஞ்சு உங்க ராசிக்கு 4வது வீட்டுல இருக்கிறதால உங்க தாய் மூலமாவோ அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமாவோ இந்த ஆடி மாசத்துல ஒரு சில உதவிகள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் மூலமாக கூட ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க ஏற்கனவே உங்க தாய் வழி சொந்தங்கள் கூட மனக்கசப்புல இருக்கீங்க, சண்டை சச்சரவுகள்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல அந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாம் படிப்படியா விலகும். சண்டை சச்சரவுகளை மறந்து உறவுகளுக்குள்ள ஒன்னு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல வேலை பளு உங்களுக்கு பாதியா குறையும். மேலிடங்கள்ல இருந்து பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. கூட வேலை பார்க்கறவங்க மூலமா இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆடி மாசத்துல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களோட திறமைக்கு சரியான மரியாதை அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆடி மாதத்துல படிப்புல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும். கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது ஏற்படாது. முக்கியமா மேல்நிலை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த ஆடி மாசத்துல ரொம்பவே உற்சாகமாகவும் ஆக்டிவாகவும் இருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ ஏற்படுத்தி கொடுக்காது. அதே நேரம் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் நீங்க முழுமையா முறியடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் கண்டிப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.